தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாக்டர் சாந்தி, நான் உங்ககிட்ட இருந்தே நிகழ்ச்சியை தொடங்குறேன். கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்வைக்கிறார். நேற்றைக்கு விமர்சனம் செய்தார், இன்றைக்கும் அந்த விமர்சனம் தொடருது. அப்படின்றப்போ கம்யூனிஸ்டுகள் மீதான இந்த விமர்சனத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றாரு, இன்றைய கம்யூனிஸ்டுகள் கூட்டணிக்காக கூவி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாரு. அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாதிரியே பேசவே இல்லை. அவர் பாஜகவோட ஐக்கியமாகி அப்படியே ஒன்னாயிட்டாரு. அவர் பாஜக எப்போதும் கம்யூனிஸ்ட் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுவார். இன்னொன்று டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, அடுத்த நாள் நாங்க ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வாங்கன்றாரு. அதுக்கு முதல் நாளே கம்யூனிஸ்டுகள் சரியில்லைன்னு சொல்றாரு. முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு, மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காரு. அவருக்கே என்ன பண்றது என்ன செய்யறோம்னு தெரியல. பாஜகவோட சேர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தினால மிகப்பெரிய புறச்சூழல் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக அவர் அங்க போய் சேர்ந்திருக்காருங்கிறது அவர் பேசுறதே தெரியுது. ஏன்னா இவர் தான் சொன்னாரு, பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் சொன்னாரு, நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, திமுக கூட பாஜகவோட இருந்தது, அதிமுகவும் இருந்தது தானே, இப்போ என்ன புதுசா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக இருந்துச்சு, அப்புறம் அவர் ஆக்டோபஸ்ன்னு சொல்லி அது தவறு என்று சொல்லி முடிவெடுத்தார். அதே மாதிரி ஜெயலலிதாமாவும் முடிவெடுத்தாங்க, நாங்க இதுக்கு மேல சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் போக நம்ம பேசுகின்ற எடப்பாடி ஐயாவே என்ன சொன்னாருன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க வரமாட்டோம்னு சொன்னாரு. நாங்கள் பாஜகவோட சேர மாட்டோம்னு சொன்னாரு, நாங்கள் விலகிட்டோம்னு சொன்னார். இப்போ மக்களுக்காக கம்யூனிஸ்ட் இருக்கணும்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட், அவர் மக்களுக்காக இருக்காரா? அதிமுக இன்னைக்கு மக்களுக்காக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா என்ன காரணம் சொல்லி அவங்க பாஜகலேருந்து விலகி வந்தாங்க, என்னன்னு சொல்லி விலகி வந்தாங்க? கூட்டணி சம்பந்தமான இந்த உரையாடல் பக்கத்துல வச்சுட்டாலும் கூட இல்ல அவரை பத்தி முதல்ல பேசுவோம். அவருக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கா? இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை பிரதானப்படுத்தி களத்துல போராடுறவங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்றதா வரலாறு காட்டக்கூடிய ஒன்று. உலகத்துடைய எல்லா புரட்சிகளும் கம்யூனிஸ்டுகளால் நடந்தது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் நடந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கம்யூனிஸ்டுகள் களத்துக்கு போராடுறாங்களா அப்படின்ற அந்த கூர்மையான விமர்சனத்தையும் பார்க்க வேண்டியது. இதுக்கு ரொம்ப லைட்டர் சென்ஸ்ல நான் சொல்றேன். சண்முகம் ஐயா போராடுறதுக்கு அதிகமா எங்களுக்கு சில சமயம் காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஒரு பதில் சொன்னார். தீக்கதிரில் நீங்க மாநாட்டு பத்தியில வரும்போது நீங்க இத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க. சோ இத்தனை போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்காமலே நீங்க பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சண்முகம் தோழர் சொன்னதுக்கு முதல்வர் சொன்னது. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், அது எங்களுடைய அறிக்கையிலையும் வரும், எங்களுடைய ஜனசக்தியிலையும் வருது, அவங்களுடைய தீக்கதிலையும் வருது. அதையும் தாண்டி இன்னும் செய்ய வேண்டியது, ஒருவேளை காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா அதுக்கும் எதிர்ப்பு குரல் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எடப்பாடி ஐயா ஒண்ணு பண்ணலாம், இப்போ காவல்துறையில் அனுமதி பெற்று தான் நாங்கள் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணுறோம், எல்லா போராட்டங்களையும் பண்ணுறோம். போய் பார்க்க சொல்லுங்க, எவிடன்ஸே சொல்லும். கடைசி நேரத்தில் அதிமுக லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன் டைத்துல அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் எலெக்ஷன் டைத்துல உடனே போராடுவாங்க, உடனே விவசாயிகளுக்காக, உடனே பெண்களுக்காக போராடுவாங்க. அதனால வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, அதுக்கு கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கும் ஒரே மாதிரி போராடுகின்ற தொடர்ந்து அது விலைவாசியா இருக்கட்டும், இல்ல இபி பிரச்சனையா இருக்கும், எலக்ட்ரிசிட்டிக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணோம். சாம்சங் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை இருக்கட்டும், 12 போற போக்குல தங்கம் தென்னரசு ஐயா வேலை நேரம் 12 மணி நேரம் சொல்லி சொன்னார். எதிர்த்து குரல் கொடுத்தது யாரு? முதல்ல முத்தரசன் ஐயா, சண்முகம் ஐயா போராட்ட களத்தில் நின்று அதை நாங்க வென்றெடுத்தோம். ஆக போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன, மக்களுக்கான போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம், சொத்து வரி உயர்வு அல்லது மின்கட்டண உயர்வு விவகாரத்துல எத்தனை முறை கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், நான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை தடவை களத்துக்கு போராடுறாங்க? அவர் என்ன எடப்பாடி என்ன எக்ஸாமினரா? நான் இத்தனை வாட்டி பண்ணாதான் அவர் 35 மார்க் கொடுக்குது, அப்படி கிடையாது. நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம், நாங்க எத்தனை லட்சம் பேர் கட்சியில இருக்காங்க, சில லட்சங்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியில இருக்காங்க. அங்கே 1.5 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க அதிமுகல. அப்போ நாங்க ஒரு 2 லட்சத்துக்கும் குறைவான எண்ணிக்கையில நாங்க இருக்கோம். நாங்க எங்களுடைய எத்தனை போராட்டங்கள் எத்தனைக்கு பண்ண முடியும்? அப்படி பாத்தீங்கன்னா மக்களுக்காக இருங்க, நான் ஒரு வாதத்துக்காக தான் சொல்றேன். அப்படி பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை போராட்டம் பண்ணிருக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேங்க, இப்போ சேலஞ்ச் பண்றேங்க, காவல்துறையில, இப்ப மருத்துவத்துறையில நாங்களே எத்தனை போராட்டம் பண்ணிருக்கோம் தெரியும். இப்ப 24ஆம் தேதி ஒரு போராட்டம் பண்ண வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்காக 4000 பேர் காலி பண்ணிட இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எடப்பாடி பண்ணாரா? 4000 பேர் அவுட் ஆஃப் 8500 சப் சென்டர்ல 4000 பேர் காலி பண்ணி நாங்க பண்றோம். 10ஆம் தேதி இன்னொரு பிரச்சனை, தூய்மை பணியாளர். ஒரு தனி மனிதன் அறத்திற்கு அப்பாற்பட்டு தண்டிக்கப்படுறார் அப்படின்னா அந்த இடத்துக்கு எழக்கூடிய முதல் குரலாக இடதுசாரிகளுடைய குரல் இருக்கும்.
தூய்மை பணியாளர்கள் இதே ரிப்பன் மாளிகை பக்கத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் அங்க போராடுறீங்க? நான் வந்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக போராட்டமோ அல்லது டாக்டர் சாந்தி ஒரு சமூக நலன் சார்ந்த போராட்டத்துக்கு போய் பங்கேற்பேன் அதை கேட்கல. நான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை தடவை போய் நீங்க உங்களுக்கு ஆதரவு? அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க அடுத்தது எங்களுக்கு மாநில மாநாடு இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு கூட மூவி வீரபாண்டியன் ஐயா தான் இன்னைக்கு பேச வரணும். அவர் மாநில மாநாட்டு வேலையில இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், யாருங்க அவங்க மார்க் கொடுக்கறதுக்கு? நான் ஒன்னு கேக்குறேன். தூய்மை பணியாளர் விஷயம் முக்கியமான பிரச்சனை. நான் புரியுது. நான் கேட்டுட்டீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு கலைஞருடைய நினைவு தினம். நான் கேக்குறது ஒரு பணியாளர்களுக்கு நான் கேக்குறது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு அப்படின்னு கூட நான் கேட்கல. நான் அல்லது வேற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் உங்க மேல வைக்கல. நான் கேக்குறது இயல்பாகவே எத்தனை போராட்டங்களுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, அதுக்கான மதிப்பீடு கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. முந்தான ஒரு சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது கும்மிடிப்பூண்டியில, ஒரு பாலியல் பிரச்சனை. அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடியோட போலீஸ் அலுவலகத்துக்கே காவல்துறை உள்ளவே போயிட்டு உள்ளிருப்பு போராட்டம், முற்றுகை போராட்டம் எல்லாம் பண்றோம். அது மாதிரி போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற ஊடகம் எந்தெந்த ஊடகம் எந்தெந்த கட்சி சார்ந்து இருக்கு, எதை காமிப்பாங்க எதை காமிக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும். ஆக உளப்பூர்வமாக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி. இப்ப தூய்மை பணியாளர் மேட்டர் முடிச்சிருவோம். இன்னைக்கு வந்து கலைஞருடைய நினைவு தினம் கூட, அதுல பல முக்கியமான காரணம் இருக்கின்றது. இப்ப தூய்மை பணியாளருக்காக வேண்டி இப்ப வந்துட்டு பேசுறாரு எடப்பாடி ஐயா. இவங்க பிரச்சனை வந்து இன்னைக்கு 2 மண்டலத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க. 11 மண்டலம் கான்ட்ராக்ட் ஆன எப்போ போச்சு? ஏற்கனவே வந்து ஜிசிசி உடைய கார்பரேஷன் உடைய ஒரு வேலை பார்த்தவங்க கான்ட்ராக்ட் போனது அதிமுக ஆட்சி இல்ல. இதே வந்துட்டு இவர் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது 2010ல தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பணி செய்திருந்தா அவங்களுக்கு வந்து காலமுறை ஊதியம் வழங்கப்படும், பர்மனன்ட் பண்ணணும்னு ஆர்டர் போட்டாரு. அதற்கு பிறகு வந்து அதிமுக 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார்கள், 10 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தார்கள். ஆனா அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் கொடுக்கலையே. அப்படி ஒரு வேளை போராட்டம் நடத்துனீங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப போராட்டம் நடத்துனீங்களா? பல போராட்டங்கள் அப்பயும் பண்றாங்க, இப்பயும் பண்ணிட்டு இப்ப பண்ணலன்றாங்க. நீங்க கேக்குறது லாஜிக் புரியுது. இப்ப பண்ணல. இருங்க கடந்த முடிக்க விடுங்க. தூய்மை பணியாளருக்காக பேச விடுங்க. ஆக இப்ப வந்து அரசு மருத்துவமனையில தூய்மை பணியாளர்கள் ஒரு மாதத்திற்கு, ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் சம்பளத்துல இருந்தாங்க. நாங்க போராடி இதுல வந்து 900 பேருக்கு இன்னைக்கு வந்து டெய்லி வேஜஸ் 20,000க்கு மேல சம்பளம் வாங்கியாச்சு. மீதம் உள்ளவர்களுக்கு பணி இந்த மாதிரி நீங்க 26,000க்கு மேல சம்பளம் கொடுக்கணும், டெய்லி வேஜஸ் மணி கொடுக்கணும், மினிமம் வேஜ் ஆக்ட் பிரகாரம் சம்பளம் கொடுக்கணும், 1500 ரூபாய் போதாது என்று 1000 பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா மீதம் உள்ளவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி நாங்க உண்ணாவிரதம் இருக்கோம் ராஜரத்னம் ஸ்டேடியம்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து எக்ஸாமினர் கிடையாது, அவர்கிட்ட நாங்க நல்ல மார்க் வாங்க அவசியம் கிடையாது. நான் தான் சொல்றேன், இந்த ஒரு மாதத்துல ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனைகள் சில இருந்துச்சு இல்லையா? குறிப்பாக கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த விஷச்சாராயம் தானே. அதுக்கு கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அதுக்கு நாங்க எல்லாரும் இரண்டாவது விஷயம் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அப்படின்ற அதிமுக ஆட்சி காலத்துல பிரதானப்படுத்தி பேசுனீங்க இல்லையா? மதுவிலக்கு இட்ஸ் a big topic. அத வந்து இல்ல இது எல்லாமே இப்ப சரி செய்யப்பட்டிருக்கா? சரி செய்யப்பட்ட. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் போராட்ட காலத்துக்குள்ள இடதுசாரிகள் வரல. கட்சி வந்து திமுகவோட இணைக்கப்பட்டு விட்டதா? இல்லங்க, இது தனி கட்சி. இந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையில எந்தவித மாற்றம் கிடையாது. இப்ப நாங்க வந்து ஒரு கேள்வி கேக்குறோம், மதச்சார்பின்மை பற்றி இல்ல முஸ்லிம்களுக்காக பிரச்சனை. இப்ப வகுவாரிய பிரச்சனை பத்தி பேசணும்னா எடப்பாடி என்ன சொல்றாரு? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றாரு. அதே மாதிரிதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை என்னன்னா, ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, மத வேற்றுமையை, மத வெறுப்பை கக்குகின்ற பாஜக இந்தியாவில வரக்கூடாது, தமிழ்நாட்டிலே வரக்கூடாது, மாநிலத்திலே வரக்கூடாது. அதற்காக இருங்க, அதற்காக மினிமம் காமன் மினிமம் ப்ரோகிராம் ஒரு ப்ரோகிராம் வச்சிருக்கோம். அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. அதுல எந்த மாற்றம்? என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது. நான் கேக்குறது, கடந்த காலங்கள்ல லாக்அப் டெத் நடந்தது, அப்போ களத்துக்கு வந்து போராடின இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்பயும் ஒரு அஜித் குமாருடைய மரணம் நடந்திருக்கு இல்லையா? இப்பவும் ஆணவ படுகொலை நடந்திருக்கு இல்லையா? இல்ல நான் கேக்குறது, இப்போ ஆணவ படுகொலை நடந்திருக்கு இல்லையா? ஒரே நிமிஷம், இப்போ ஆணவ படுகொலை நடந்திருக்கா இல்லையா? இதுல இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்ன? அதுக்கு தான் தனியா சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்க சொல்லிட்டோம்ல. முதலமைச்சர் வந்து அப்படி வந்து சட்டம் தேவையில்லை என்று சொன்ன பொழுது இல்ல சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கூறியாச்சு. அது எங்களுக்கு தீர்மானம் போட்டது வலியுறுத்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனைய எந்த மாதிரி வடிவத்துல எத்தனை நாள் பண்ணணுங்கிறது இருக்கு. உங்களுக்கு திருப்தி அடைகிற வரைக்கும் நாங்க வந்து எலெக்ஷனுக்காக வந்து எலெக்ஷன் தீர்வு தான் சாந்தி முக்கியம். அதுக்கு மக்களுக்கான தீர்வு நோக்கி தான போராட்டம்ன்றது. அதுக்கு அரசாங்கம் தானே பண்ணணும். இப்ப அரசாங்கத்துல இப்ப நாங்களே சொல்றோம், நீங்க திராவிட இன்னைக்கு கூட நாங்க தூய்மை பணியாளர் ஆதரிச்சு பேசுறோம் சொன்னோம். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க, சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க, தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? இன்னொன்னு வந்து நிரந்தரமான வேலை அது. அப்படி இருக்கும்போது அது நிரந்தரப்படுத்துறேன் என்று தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது. அப்ப ஏன் அதை நிறைவேற்றன்னு சொல்லி பேசிட்டு தான் வராங்க. எங்களால குரல் கொடுக்க தான் முடியும். ஆனா செய்ய வேண்டிய இடத்துல அரசாட்சி செய்வது திமுகவோ அதிமுகவோ இல்ல பாஜகவோ இருக்கின்றன. தோழமை சுட்டல் அடிப்படையிலாவது வலியுறுத்தினீங்க.
இல்லீங்களா? தோழமை சுற்றுகள் தான் எல்லாமே டெய்லி சொல்லிட்டு இருக்கோமே. அவங்க நிறைவேற்றப்படலையே. இப்போ தோழமை சுற்றல் 4 வருடமா நடக்குது. பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லி நீங்க கேட்கணும், கூட்டணி கட்சி சொல்லி கேட்கணும் அவசியம் இல்ல. தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் சொன்னதையாச்சும் அவர் கேட்க வேண்டும் என்பதைத்தான். அவர் சொல்றதே கேட்க மாட்டேன்றாரு. அவர் சொன்னதை அவர் கேட்கணுங்க. தூய்மை பணியாளர்கிட்ட உட்கார்ந்து சொன்னது யாரு? தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை நிரந்தரப்படுத்துவேன் சொன்னது மாண்புமிகு முதல்வர், இன்றைய முதல்வர், அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். ஆக எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்க சொன்னதை நீங்க செய்யுங்க. தேர்தல் இருக்கையில 151 பாயிண்ட்ல போட்டிருக்கீங்க. பல இடங்களில் வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிரந்தரமா பணியாற்றுவோம், யார் யார் டெம்பரரி இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம். ஆகவே கூட்டணி கட்சிக்காரங்க சொல்றதை மக்கள் நன்மைக்காக செய்ய வேண்டும். நீங்க கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். எந்த நேரத்திலும் மக்களுக்கு வந்து ஆதரவாக மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். முக்கியமாக தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்கும் வந்து